ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீராமாறன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தோன்னா ராமச்சந்திரன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவங்களோட மச்சான் பொண்ணு விஜயை லக்கேஜ்லாம் பேக் பண்ணி நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு என்ன யோசிக்கிறாங்கன்னா, தன்னோட அப்பா இல்லாமல் போனதுக்கு காரணம் ராமச்சந்திரன் தான். இதனால் அவங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதுக்காகத்தான் இந்த பொண்ணு விஜயை இந்த வீட்டுக்குள்ளே வர மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே வந்ததும் ராமச்சந்திரன்லேருந்து எல்லாருமே இனிமேல் இது ஓம் வேடுமா, நீ எப்படிலாம் இருக்க ஆசைப்படுறியோ அப்படியே இருந்துக்கலாம், அதே போல் உன்னை இங்கே யாரோ என்ன எதுக்குன்னு எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னதும் விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா எல்லாரும் எழுந்திக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் ஏர்லியாக மார்னிங்கே எழும்பி பூஜை ரூமுக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி முடித்து சாப்பாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்றாங்க. அப்போ மாறனும் வீராவும் எழும்பிட்டு வராங்க. வந்த உடனே காஃபி போட்டு கொடுக்குறாங்க. விஜய், நீ தான் எல்லாம் பண்ணியா? ஆமாக்கா, நம்ம வீட்டில் நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? எல்லாம் பண்ணிட்டேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடுங்க அப்படின்னதும், பரவாயில்லையே விஜய் உனக்கே டஃப் கொடுத்துருவா போல இருக்கே அப்படின்னு மாற சொன்னதும், ஐயோ அக்கா அளவுக்கு இல்லைனாலும் நான் ஒரு சுமாராக சமைச்சிருக்கேன், அதான் நீங்கள் கடைக்கு போகணும் இல்லையா, ரெடி ஆகிட்டு நான் சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னதும் உடனே எல்லாரும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா விஜய் டைனிங் டேபிளில் வெரைட்டியாக சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா எல்லோரும் எழும்பிட்டு வராங்க. ஆமாம், இவ்வளோ ஏர்லி மார்னிங் யார் சாப்பாடு இவ்வளோ வெரைட்டியாக அதுவும் கமக்க மட்டும் மணக்குது, யார் பண்ணி வச்சது அப்படின்னதும், மாமா நான் தான் மாமா, வேறு யார் பண்ணுவா, எங்கள் கிராமத்து ஸ்டைல் சாப்பாடு எப்படி இருக்குன்னு எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னதும், இந்த பக்கம் வள்ளியும் ஏமா விஜய் எதுக்குமா அவனுக்கு இங்கே தேவையில்லாத வேலை, இங்கே பாரு இத்தனை நாளானே ரொம்ப கஷ்டப்பட்டு இனி இந்த வீட்டில் மகாராணியாட்டம் நிம்மதியாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னதோ, ஐயோ இதில் என்ன அது இருக்குது, இங்கே பாருங்கள் நான் சமைக்கணும், அதே மாதிரி இந்த வீட்டில் சும்மா தானே இருக்க போகிறேன், ஏதாச்சும் செஞ்சால் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், நான் இங்கே கிராமத்து ஸ்டைலில் சமைச்சிருக்கேன், முதல்ல உட்காந்து எல்லாரும் சாப்பிடுங்க, வேலைக்கு போகணும் இல்லையா அப்படின்னதும் எல்லாரும் உட்காடுறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு, வள்ளி வீரா உங்கள் எல்லாரையும் விஜய் மிஞ்சிட்டா, விஜயோட கை பக்குவமே ஓஹோன்னு இருக்குது அப்படின்னதும், ஆமாம் இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயோட சாப்பாடு எல்லாருமே ரசிச்சு அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ராமச்சந்திரன் உண்மையிலேயே விஜய் உனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சவாமா, அவனுக்கு நீ இப்படி தான் வெரைட்டியாக சமைச்சு போடுவ போல இருக்கே அப்படின்னதோ, அட போங்க மாமா, என்ன யார் மாமா கட்டிக்க போகிறா, காலம் போகிறா, இந்த வீட்டில் ஒரு மூலையிலேயே என் வாழ்க்கையை நான் கழிச்சிக்கிறேன் மாமா, உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் நிறைய சொந்த பந்தம் என் அம்மா அப்பா கிடைச்ச மாதிரி இருக்குது, இந்த ஒரு சந்தோஷம் போதும் மாமா, இந்த கல்யாண வாழ்க்கையெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னும் போது, ஏமா அப்படி பேசுகிறேன், இங்கே பாரு உன் அழகுக்கு கண்டிப்பாக உன்னை கட்டிக்கிறதுக்கு போட்டி போட்டு வருவானுங்க, இங்கே பாரு நீ வேணும்னா பாரு கண்டிப்பாக உன்னை ஒருத்தன் தேடி வருவான், அதே மாதிரி நல்லபடியாக என் செலவில் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னதும், இந்த பக்கம் விஜய் சரி மாமா அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனதும் விஜய் ரொம்ப வில்லத்தனமாக யோசிக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா, சாப்பிடுங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த விஷயத்தை கலந்து கொடுத்து மொத்தமாக நான் அனுப்பி விட்டுறேன், ஆனால் நீங்கள் எல்லாரும் துடிக்கத்தான் போகணும், ஒரேடியாக போகக்கூடாதுங்கிற மாதிரி விஜய் ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா வள்ளி நேரா ராமச்சந்திரன் கிட்ட, பாவம்னு விஜய்க்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா நாம தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னும் போதும், கண்டிப்பாக ராமச்சந்திரன் இங்கே பாரு வள்ளி, எதுக்காக ஊர்லகத்தில் நம்ம விஜய்க்கு மாப்பிள்ளை தேடணும், இந்த பொண்ணு நம்ம குடும்பத்து மேலேயும் நம்ம எல்லார் மேலேயும் எவ்வளோ அக்கறையாக இருக்கா, அதுவும் தங்கமான பொண்ணு, அதுவும் என் மச்சானோட பொண்ணு, பேசாமையே நம்ம கார்த்திக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கக்கூடா அப்படின்னும் போதும், இந்த பக்கம் வள்ளி அண்ணன் உன் யோசனை நல்லா தான் இருக்குன்னு, அதுக்கு நம்ம கார்த்திக் விரும்பணுமே என்ன, இப்போ விஜய் படிக்காதவ, அதே மாதிரி அவ கிராமத்துக்காரி, ஆனா நம்ம புள்ள கார்த்திக் அப்படி இல்லைன்னு, அவன் படிச்சவன், பகுத்தறிவு இருக்கு, இப்போ விஜய் வேணான்னு சொன்னா என்னென்ன பண்றது, அவனோட கனவுலையும் இப்படி ஒரு பொண்ணு வரணும்னு ஆசை இருக்கும் இல்லையா அப்படின்னதும், நீ சொல்றது சரிதான், இதுக்கும் என் பிள்ளையும் பேச்சுவார்த்தையை மீறவே மாட்டான், அதே மாதிரி விஜய் படிக்கலனாலும் நல்ல மனசு இருக்கு வள்ளி, இங்க பாரு படிச்சவன் ரொம்ப
திமிரோட நடந்துப்பா. ஆனா விஜய் அப்படி கிடையாது. அவக்கு கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவனா இருக்கணும். அது ஏன் என் பிள்ளையா இருக்கக்கூடாதுதான் யோசிக்கிறேங்கிற மாதிரி ராமச்சந்திரன் திட்டம் போடுவாங்க. வாங்க வெயிட் பண்ணி